சமூக நீதி கணக்காய்வு நடத்தப்படும் அப்படின்னு அறிவிச்சு சிஎம் விஜய நேர்ல சந்திச்சு பாமக எம்எல்ஏக்கள் நன்றி தெரிவிச்சிருக்காங்க. இந்த அறிவிப்புக்காக பாமக பல ஆண்டு காலம் காத்திருந்ததாகவும் பல போராட்டங்களை நடத்தியிருக்கிறதாகவும் சௌமியா அன்புமணி சொல்லியிருக்காங்க. முந்தைய அரசுகள் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் அப்படின்ற உத்தரவாதத்தை கொடுக்கல. ஆனா அந்த உத்தரவாதத்தை தாவேகா அரசு கொடுத்திருப்பதாகவும் அவர் பாராட்டியிருக்காங்க. நேற்றைய பேரவை அலுவலப்போ துறை சார்ந்த அமைச்சர்கள் மாறி மாறி பதிலளிச்சது கவனம் பெற்றிருக்கு. உள்துறை அமைச்சர் சிஎம் விஜய், சமூக நலன்துறை அமைச்சர் ஜெகதீஸ்வரி, கூட்டுறவுத்துறை அமைச்சர் காந்திராஜ், விளையாட்டுத்துறை அமைச்சர் என் ஆனந்த் அப்படின்னு பல பேரும் அவங்களோட துறை சார்ந்த கேள்விகளுக்கு பதிலளிக்கல அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம அதற்கு மாற்றா பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன், விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா பதிலளிச்சிருக்காங்க. இது இப்ப விவாத பொருளா மாறியிருக்கு. தமிழ்நாடு அரசு எம்ஜிஆர் திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி பயிற்சி நிறுவனத்தோட தலைவரா பிரபல ஒளிப்பதிவாளர் மனோஜ் பரமஹம்சா நியமிக்கப்பட்டிருக்காரு. இவரு ஈரம், நண்பன், விண்ணை தாண்டி வருவாயா, லியோ, பீஸ்ட் அப்படின்னு பல படங்கள்ல பணியாற்றியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த நிறுவனத்தோட முன்னாள் மாணவர் அப்படின்றதும் சொல்லப்பட்டிருக்கு. பேரவையில எம்எல்ஏ நித்யானந்தன் கூறிய ஒற்றை வார்த்தையால அவை முன்னவர் செங்கோட்டையன் அவசியமடைஞ்சிருக்காரு. கர்நாடகாவுடனான அரசியல் நட்பு காரணமாதான் மேகதாது விஷயத்துல சுப்ரீம் கோர்ட்ல இடைக்கால தடை வாங்கறதுல தமிழ்நாடு அரசு மெத்தன போக்கோட செயல்படக்கூடாது அப்படின்னு நித்யானந்தன் வலியுறுத்தினாரு. இதுக்கப்புறமா சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் கிட்ட மெத்தன போக்கு அப்படின்ற வார்த்தைய அவை குறிப்புல இருந்து நீக்குங்கள் அப்படின்னு செங்கோட்டையன் கோபத்தோட சொன்ன இந்த ஒரு காணொளி இப்போ சமூக வலைதள பக்கத்துல மிக வேகமா சிவசேனா கட்சியில பிளவு ஏற்பட்டிருக்கிற நிலையில கட்சித் தலைவர் பதவியிலிருந்து விலகிறதுக்கு தயார் அப்படின்னு உத்தவ் தாக்கரே தெரிவிச்சிருக்காரு. தொண்டர்கள் மத்தியில பேசின அவரு, என் மீது நம்பிக்கையும் விசுவாசமும் இல்லை அப்படின்னா நான் பதவி விளங்க தயாரா இருக்கேன் அப்படின்னு உருக்கமா பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாம துரோகிகளுக்கு வாக்களித்த மக்கள் கிட்டதான் மன்னிப்பு கேட்கிறதாவும் சொல்லியிருக்காரு. எல்எஸ்ஜி அணியிலிருந்து டிசி அணிக்கு ரிஷப் பண்ட் டிரேட் செய்யப்பட இருக்கிறதா தகவல் ஒண்ணு வெளியாகிருக்கு. எல்எஸ்ஜில 27 கோடி பெறும் அவரு தன்னோட சம்பளத்தை 15 கோடியா குறைச்சுக்கிட்டு டிசி அணியில இணைய இருக்கிறதா சொல்லப்பட்டு இருக்கு. அவருக்கு பதிலா டிசியில இருந்து எல்எஸ்ஜிக்கு குல்தீப் யாதவ் 13.5 கோடி, அதாவது அதுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. டிசி கேப்டனா ரிஷப் பண்ட் நியமிக்கப்படலாம் அப்படின்னு ஐபிஎல் வட்டாரத்துல பேசப்பட்டு இருக்கான். ஜனாதிபதி திரௌபதி முர்முவின் வாழ்க்கை வரலாறு ஆவணப்படத்தை அமீர்கான் புரொடக்ஷன் தயாரிக்குது அப்படின்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இப்ப வந்திருக்கு. ஸ்வாதி சக்கரவர்த்தி பட்கல் டைரக்ட் பண்ற இந்த படம் ஒடிசாவோட ஒரு சின்ன கிராமத்துல பிறந்து நாட்டோட முதல் பழங்குடியின பெண் ஜனாதிபதியா உயர்ந்த முர்முவோட வாழ்க்கைய, சவால்கள் மற்றும் வெற்றிகளை காட்சிப்பட இருக்கிறதா ஒரு தகவல் வெளியாகிருக்கு. இந்த ஆவணப்படம் அவங்களோட வாழ்க்கையை நெருக்கமா காட்டுறத நோக்கமா கொண்டிருக்கிறதாகவும் தகவல் வெளியாக. நீட் அழுத்தத்தினால தற்கொலை செய்து கொண்ட மாணவர்களோட குடும்பங்களுக்கு தலா 1 கோடி இழப்பீடு வழங்கணும் அப்படின்னு சிஜேபி கட்சி வலியுறுத்தியிருக்காங்க. இது பத்தி பிஎம் மோடிக்கு அந்த கட்சியோட தலைவர் அபிஜித் தீப்கே கடிதமும் எழுதியிருக்காரு. அதுல மாணவர்களோட தற்கொலைக்கு அரசோட நிர்வாக தோல்வியே காரணம் அப்படின்ற குற்றமும் சாட்டியிருக்காரு. நீட் தேர்வு குளறுபடியால மாணவர்களோட மனநலன் பாதிக்கப்பட்டிருக்கிறதாவும் அவர் சொல்லியிருக்காரு. மாற்று கட்சிகள்ல இருந்து எக்ஸ் எம்எல்ஏக்கள், முக்கிய நிர்வாகிகள் தாவேகாவுக்கு வருவதை எண்ணி கட்சியினர் கலங்க வேண்டாம் அப்படின்னு அமைச்சர் என் ஆனந்த் சொல்லியிருக்காரு. உள்ளாட்சி தேர்தல்ல இருந்து அனைத்திலுமே கட்சியினருக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கும் அப்படின்னு பேசியிருக்காரு. மாற்று கட்சியினரோட இணைப்பால தாவேகாவினருக்கு உரிய மரியாதை இல்லை அப்படின்னு கூறி சில பகுதிகளில் உள்கட்சி பூசல் வெடித்த நிலையில இவ்வாறு அவர் சொல்லியிருக்காரு. தாவேகாவில இணைய இருக்கிறதா வெளியான செய்திக்கு எக்ஸ் அமைச்சர் செல்லூர் ராஜு மறுப்பு தெரிவிச்சிருக்காரு. தன்னோட சோசியல் மீடியா பக்கத்துல ஏன்பா எத்தனை கட்சியிலப்பா சேர்ப்பீங்க அப்படின்னு கிண்டலோட பதிலடி கொடுத்திருக்காரு. நான் என்னைக்குமே எம்ஜிஆர் ஜேவோட வழியில தான், புரட்சி தலைவர் ஏழைகளோட நன்மைக்காக உருவாக்கிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் என்னோட வழி அப்படின்னு சொல்லியிருக்காரு. சமந்தா பிரெக்னண்டா இருக்கிறதா சோசியல் மீடியால இப்போ தகவல் பரவிட்டு இருக்கு. கடந்த டிசம்பர் 1ஆம் தேதி டைரக்டர் ராஜ் நெடிமோருவ அவரு கரம் பிடிச்சாங்க. இந்த ஒரு தம்பதி குழந்தைய வரவேற்க தயாராகிவிட்டதா பேச்சும் அடிபட்டுச்சு. ஆனா அது வெறும் வதந்திதான் அப்படின்னு அவங்களுக்கு நெருங்கிய வட்டாரங்கள் இப்ப தெரிவிச்சிருக்காங்க. மேலும் பிரெக்னண்டா இருக்கிறத பத்தி சமந்தா தரப்புல இருந்து எந்த ஒரு அதிகாரப்பூர்வ தகவலும் இதுவரை வெளியாகல.
அல்ஜீரியாவுக்கு எதிரான போட்டியில முதல் கோல அடிச்சதுக்கு அப்புறமா மெஸ்ஸி கண்ணீர் விட்டு அழுதுருக்காரு. இது ஏன் அப்படின்னு தெரியாம ரசிகர்கள் ரொம்பவே குழப்பிட்டு இருந்தாங்க. இந்த ஒரு நிலையில தான் இதுக்கான காரணம் என்ன அப்படின்றது வெளியாகி இருக்கு. அவரோட தந்தை ஜார்ஜ் மெஸ்ஸி தீவிர உடல்நல பிரச்சனையில இருக்கிறாராம். அவரு சிகிச்சை பெற்றுட்டு இருக்கிறாரு. விரைவில் குணமடைவார் அப்படின்னு மெஸ்ஸியோட குடும்பத்தினர் தெரிவிச்சிருக்காங்க. தனது பிறந்த நாளுக்கு வாழ்த்து தெரிவித்த ஸ்டாலினுக்கு ராகுல் காந்தி நன்றி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சோசியல் மீடியா பதிவில் அவர் கூறியுள்ளதாவது: அரசியலமைப்பையும் கூட்டாட்சி தத்துவத்தையும் பாதுகாப்பதற்கான ஒன்றுபட்ட உறுதிப்பாடு நமக்கு தொடர்ந்து வழிகாட்டும் என்றார். நமது ஜனநாயகத்தின் ஆன்மாவிற்கான போராட்டம் வெற்றி பெறும் வரை ஒன்றிணைந்து செயல்படுவோம் எனவும் அவர் கூறியுள்ளார். தற்பொழுது இந்த ஒரு பதிவு மிக வேகமாக பரவி கூட்ட நெரிசல் மரண வழக்கில் அல்லு அர்ஜுனுக்கு நாம்பள்ளி நீதிமன்றம் சம்மன் அனுப்பியுள்ளது. 2024 ஹைதராபாத்தில் உள்ள தியேட்டர் ஒன்றில் புஷ்பா பார்ட் 2 படத்தினுடைய சிறப்பு காட்சி பார்க்க சென்ற ரேவதி என்ற பெண் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தார். படுகாயமடைந்த அவருடைய மகன் சிகிச்சையில் உள்ளார். இந்த நிலையில் இந்த வழக்கின் விசாரணைக்காக ஜூன் 23ஆம் தேதி அல்லு அர்ஜுன் நேரில் ஆஜராக வேண்டும் என்று தற்பொழுது கோர்ட் உத்தரவிட்டுள்ளது. ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தமிழக அரசு மிக முக்கியமான எச்சரிக்கை ஒன்று விடுத்திருக்காங்க. ரேஷன் அட்டையில பெயர் இருக்கிற அனைத்து உறுப்பினர்களும் KYC பதிவு செய்யறது கட்டாயமாக்கப்பட்டிருக்கு. இதுவரை பதிவு செய்யாதவங்க பக்கத்துல இருக்க ரேஷன் கடைகளுக்கு போய் ஜூன் 25க்குள்ள முடிக்கணும் அப்படின்னு மாவட்ட வாரியா அறிவுறுத்தியிருக்காங்க. KYC பதிவு செய்யாதவர்களோட ரேஷன் அட்டை முடக்கப்படலாம் அப்படின்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட். பாலியல் குற்ற வழக்குகள்ல அடுத்தடுத்த தாவேகா நிர்வாகிகள் கைதாவது சிஎம் விஜய்க்கு அதிர்ச்சியை கொடுத்திருக்கு. சேலத்துல பெண்களை நிர்வாணமா வீடியோ எடுத்து மிரட்டினது, திருவாரூர் பஸ் ஸ்டாப்ல நின்னுட்டு இருந்த பெண்ணை ஈவ் டீசிங் செஞ்சது அப்படின்னு பல விவகாரங்கள்ல தாவேகா நிர்வாகிகள் கைதாயிருக்காங்க. செந்தில் பாலாஜியை மறுபடியும் அதிமுகவுக்கு கொண்டு வரதுக்கு EPS காய் நகர்த்திட்டு இருக்கிறதா சொல்லப்பட்டு இருக்கு. தனக்கு எதிராக SP வேலுமணி மறுபடியும் போர்க்கொடி தூக்கலாம் அப்படின்னு EPS அஞ்சுறாராம். அதனால அவருக்கு இணையா கொங்குவில வலுவான அரசியல் முகமா இருக்க செந்தில் பாலாஜிய கட்சிக்குள்ள இழுக்கிறதுக்கு EPS முயல்றாரு அப்படின்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. அவர் மீதான வழக்குகளை டெல்லியில பேசி முடிச்சு தருவதோட கொங்குவில முக்கிய பதவியை வழங்குறதுக்கு EPS உத்தரவாதம் அளிச்சிருக்கிறதாவும் தகவல் வெளியாகி ஊழலை ஒழிக்க முடியும் அப்படின்ற நம்பிக்கையை சிஎம் விஜய் தந்திருக்கிறதுனால தாவேகாவில இணைஞ்சிருக்கிறதா மகேந்திரன் தெரிவிச்சிருக்காரு. சாதி, மதம், ஏழை, பணக்காரன் அப்படின்ற பாகுபாட்டை தாவேகாவோட தேர்தல் வெற்றி ஒழித்திருக்குது. இததான் வியந்து பார்க்கிறதாவும் குறிப்பிட்டிருக்காரு. சிவப்பு துண்டோட கம்யூனிஸ்ட் கொள்கைகள் கொண்ட நபராவே தாவேகாவுல செயல்படுவேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. மேகதாதுவுல அணை கட்டுற கர்நாடக அரசோட திட்டத்துக்கு எதிராக தமிழக அரசு தனி தீர்மானம் கொண்டு வர போறாங்களாம். சட்டப்பேரவையில தனி தீர்மானத்தை சிஎம் விஜய் முன்மொழிகிறாரு. இந்த தீர்மானத்துல மேகதாதுவுல அணை கட்ட அனுமதி வழங்கக்கூடாது அப்படின்னு மத்திய அரசுக்கு வலியுறுத்தப்பட இருக்கு. தமிழக அரசோட இசைவின்றி அணை கட்டுற பணியை மேற்கொள்ளக்கூடாது அப்படின்னு தெரிவிக்கப்பட இருக்கான். பரந்தூர்ல ஏர்போர்ட் அமைவதற்கு தாவேகா அரசு அனுமதி அளிக்காது அப்படின்னு அமைச்சர் CTR நிர்மல்குமார் தெரிவிச்சிருக்காரு. இது தொடர்பா பேட்டியளித்த அவர், அந்த இடத்துல ஏர்போர்ட் கட்டப்படாது அப்படின்றதுல அரசு உறுதியா இருக்கு. சிஎம் விஜயோட முதல் போராட்டமே அங்கதான் நடந்துச்சு. அதனால சென்னைக்கு அருகே மாற்று இடத்துல அமைக்கிறது குறித்து பரிசீலனை செய்யப்படும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. பாஜகவோட உண்மையான பி டீமா திமுக செயல்பட்டதாக அமைச்சர் அருண்ராஜ் குற்றம் சாட்டியிருக்காரு. செய்தியாளர்கள் கிட்ட பேசின அவரு, கடந்த காலத்துல கவர்னர் வெளிநடப்பு செய்தது என்பது திமுக பேசி வச்சு நடத்திய நாடகம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. தமிழ்தாய் வாழ்த்த பிரச்சனை இல்லாம எங்களால பாட வைக்க முடிந்தது, அதை ஏன் திமுகவால செய்ய முடியல, மக்களை அவங்க முட்டாளாக்கி வச்சிருக்கிறதாவும் குற்றம் சாட்டியிருக்காரு. AFGக்கு எதிரான இரண்டாவது ODIல இந்தியா 170 ரன்கள் வித்தியாசத்துல அபார வெற்றி பெற்றிருக்கு. முதல் பேட்டிங் செஞ்ச இந்தியா 403 ரன்கள் இலக்கு அப்படின்னு நிர்ணயிச்சாங்க. இதுக்கப்புறமா களமிறங்கின ஆப்கானிஸ்தான் 44.3 ஓவர்ல 232 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆச்சு. அதிகபட்சமா ரஹ்மத் ஷா 79 ரன்கள் குவிச்சிருக்காரு. ஹர்ஷீப் சிங், குர்னூர் பரார் தலா 3 விக்கெட்டுகள் வீழ்த்தினாங்க. பிரின்ஸ் யாதவ் அறிமுக போட்டியிலேயே 2 விக்கெட்டுகள் வீழ்த்தி அசத்தியிருக்கு. சிஎம் விஜயோட பிறந்தநாளை முன்னிட்டு 3 உயிரியல் பூங்காக்கள்ல கட்டணமின்றி பொதுமக்கள் இலவசமா அனுமதிக்கப்படுவாங்க அப்படின்னு அமைச்சர் ரஞ்சித் குமார் அறிவிச்சிருக்காரு. ஜூன் 21, 22ல வண்டலூர் வன உயிரியல் பூங்கா, வேலூர் அமர்தி பூங்கா, சேலம் குறும்பப்பட்டி ஆகிய பூங்காக்கள்ல மக்கள் இலவசமா அனுமதிக்கப்படுவாங்க. இது மூலமா சிறியவர்ல இருந்து பெரியவர் வரை அனைவரும் பூங்காக்களை கட்டணமின்றி பார்வையிடலாம் அப்படின்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் தான்
கார்த்திக் சுப்பராஜோட டைரக்ஷன்ல அதர்வா புதிய படத்துல நடிக்க போறதா தகவல் ஒண்ணு வெளியாகி இருக்கு. இதுவரை சாக்லேட் பாயா நடிச்சிட்டு இருந்த அதர்வா இந்த படத்தின் மூலமா ஆக்ஷன் ஹீரோவா மாற இருக்காரா. படத்துல முக்கிய கேரக்டர்ல கன்னட ஆக்டர் உபேந்திரா நடிக்கிறதாகவும் சொல்லப்பட்டு இருக்கு. கார்த்திக் சுப்பராஜோட ஸ்டோன் பெஞ்ச் தயாரிக்கிற இந்த படத்தினுடைய ஷூட்டிங் இந்த மாத எண்ட்ல ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் வந்து பெரம்பூர் தொகுதியில சிஎம் விஜயோட வெற்றிக்கு எதிராக 3 தேர்தல் வழக்குகள் சென்னை ஹைகோர்ட்ல தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. திமுக வேட்பாளர் RD சேகர் 2 வாக்காளர்கள் தாக்கல் செஞ்ச வழக்குகள்ல சிஎம் விஜய் முறைகேடு செஞ்சு வென்றதா குற்றம் சாட்டப்பட்டிருக்கு. அதனால அவரோட வெற்றி செல்லாது அப்படின்னு அறிவிக்கணும்னு கோரப்பட்டிருக்கு. ஆதவர்ஜுனா, மரியா வில்சன், ரகுபதி ஆகியோரோட வெற்றிக்கு எதிராகவும் வழக்குகள் இப்ப தொடர். கர்நாடக அரசு மேகதாது அணையை கட்டினா அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்யறதுக்கு தயாரா இருக்கிறேன் அப்படின்னு ராஜேஷ்குமார் தெரிவிச்சிருக்காரு. செய்தியாளர்கள் கிட்ட பேசின அவரு, தமிழ்நாட்டு மக்கள் விவசாயிகளோட உரிமையை தமிழக காங்கிரஸ் கட்சி ஒருபோதுமே விட்டுக் கொடுக்காது அப்படின்னு சொல்லியிருக்காரு. கர்நாடகாவோட மேகதாது அணை திட்டத்தை எந்த காலத்திலையுமே உறுதியா எதிர்ப்போம். இங்கிருந்து ஒரு பிடி மண்ணை கூட எடுக்கிறதுக்கு அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அமெரிக்காவில இருந்து எந்த பணமும் ஈரானுக்கு செல்லாது அப்படின்னு ட்ரம்ப் திட்டவட்டமா தெரிவிச்சிருக்காரு. ஈரானுக்கு பெரும் நிதி வழங்கப்பட்டதா வெளியான செய்திகளை மறுத்த ட்ரம்ப், இந்த ஒப்பந்தத்துக்காக ஈரான் தான் அவசரப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த ஒப்பந்தத்துல ஈரானோட கை ஓங்கி இருக்கிறதா சொல்றாங்க. அதை நிராகரிச்ச அவரு, போர்ல அனைத்து படைகளையும் அது இழந்திருக்கிறதா குறிப்பிட்டிருக்காரு. தமிழ்நாட்டில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியை வலுப்படுத்துற மேலும் 5 புதிய மண்டலங்கள் உருவாக்கப்படும் அப்படின்னு CTR நிர்மல்குமார் அறிவிச்சிருக்காரு. சென்னை, திருச்சி, நெல்லை, மதுரை, கோவை அப்படின்னு பல நகரங்களை தலைமையிடமா கொண்டு புதிய மண்டலங்கள் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதன் மூலமா காற்றாலை, சூரிய மின்சக்தி திட்டங்களுக்கு அனுமதி வழங்குற கால அவகாசம் குறையும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. முக்கியமான IPL ட்ரேட்ல MI RR அணிகள் ஈடுபட இருக்கிறதா தகவல் ஒண்ணு வெளியாகி இருக்கு. MI ஹர்திக் பாண்டியாவை RR கிட்ட கொடுத்துட்டு ஜெய்வாச வாங்கறதுக்கு திட்டமிட்டிருக்காங்களாம். RR பாண்டியாவை கேப்டனாக்கும் திட்டத்துல இருக்கிறதாகவும் தெரியுது. இதே மாதிரி ரிஷப் பண்ட DCக்கு கொடுத்துட்டு குல்தீப்பை வாங்க LSG திட்டமிட்டு இருக்கிறதாவும் சொல்லப்பட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம பல அணிகளும் ட்ரேட் வியூகத்தை இப்போ வகுத்துட்டு இருக்கிறதா செய்திகளும் வெளியாகி இருக்கு. தனுஷ் மற்றும் மிருனால் இடையே காதல் இருக்கிறதா ஒரு செய்தி பரவிச்சிருந்த நிலையில இப்போ அதுல எதிர்பாராத திருப்பம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். 2 பேருமே சில காலமா காதலிச்சுட்டு இப்போ பிரேக்கப் செஞ்சதா சொல்லப்பட்டு இருக்கு. 2 பேருமே பிரிந்ததற்கான காரணம் தெரியல அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கு. முன்னாடி தனுஷ் தன்னுடைய நண்பர் மட்டும்தான் அப்படின்னு மிருனால் தாக்கூர் விளக்கம் அளிச்சிருந்ததும் குறிப்பிடத்தக்கது. 6 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் திமுகவும் அதிமுகவும் மறைமுகமா கைகோர்க்க இருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கு. அதாவது தாராபுரம், பெருந்துறை, விராலிமலை தொகுதிகள்ல அதிமுக வெற்றிக்கு திமுக மறைமுகமா வேலை பார்க்குமா, திருச்சி கிழக்கு, மதுராந்தகம், அம்பாசமுத்திரம் இந்த 3 தொகுதிகள்ல திமுக வெற்றி பெறறதுக்கு அதிமுக உதவி செய்யும் அப்படின்னு சீனியர்கள் அளவுல பேசப்பட்டு இருக்கிறதா ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது தெரியல. ஆனா நம்ம வெயிட் பண்ணிதான் பார்க்கணும். அமைச்சர் பதவி வேண்டும் அப்படின்னு தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர்கள் தலைமைக்கு அழுத்தம் கொடுப்பதா செய்தி வெளியாகி இருக்கு. விஜய் மக்கள் இயக்கத்துல இருந்தவங்களுக்கு கட்சி பதவி அப்படின்னு உறுதியளிச்சுதான் கட்சி ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனா 60% பேருக்கு மட்டும்தான் கட்சியில பொறுப்புகள் வழங்கப்பட்டிருக்கணும். ஆதவ் மாதிரி வெளியில இருந்து வந்தவங்களுக்கு உயர் பதவிகள் அளிச்சதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டுறாங்க. இப்போ தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைமை விஜய்க்கு மிகப்பெரிய அதிர்ச்சியவே கொடுத்திருக்கு இந்த விஷயம்.